ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், மத்தியமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு செகண்ட் பேப்பரில் நிபந்த் லேக்கன் அது வருது இல்லை, ஜென்ரல் எஸ்ஸே. அதில் நம்ம காய் மேரா நகர் இதெல்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். தீபாவளியும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தான் வந்திருக்கு, அதனால் இதை இன்னைக்கு பார்க்கலாம். தீபாவளி நிபந்துனா, நிபந்த் லேக்கன்னா கட்டுரை எழுதுதல். தீபாவளி பற்றி ஒரு ஸ்மால் கட்டுரை கேட்குறாங்க, அதான் நீங்கள் எழுதுறீங்க. தீபாவளி இந்துவோं का सबसे बड़ा त्योहार है. இந்து மக்களுடைய மிகப்பெரிய, எல்லாத்த விட பெரிய திருவிழா, முக்கியமான திருவிழா. தியோகார்னா பண்டிகை, திருவிழா. தீபாவளி இந்துக்களின் முக்கிய பண்டிகை. இந்துவோं का सबसे எல்லாத்த விட படா பெரிய त्योहार है பண்டிகை அப்படின்னு சொல்றாங்க. यह இந்துவோं का முக்கிய त्योहार है, முக்கியமான, இந்துக்களுக்கு தீபாவளி முக்கியமான ஒரு பண்டிகை. यह उनका पवित्र புனிதமான त्योहार है. दीपावली हिंदुओं का सबसे बड़ा त्योहार है. यह हिंदुओं का मुख्य त्योहार है. यह उनका पवित्र त्योहार है. புனிதமான பண்டிகை அப்படின்னு சொல்றாங்க. इस दिन भगवान राम रावण पर विजय प्राप्त कर अयोध्या लौटे थे. इस दिन அந்த தீபாவளி அன்று பகவான் ராமபிரான் ராவன் பர் விஜய் பிராப்தக்கர், ராவணனை கொன்று வெற்றி பெற்று, விஜயன வெற்றி, பிராப்தனா வெற்றி பெறுதல், ராவணனை கொன்று வெற்றி பெற்று அயோத்தியா லவுட்டேனா திரும்பி வர்றது, அயோத்தியா நாட்டுக்கு திரும்பி வராரு. இசி குஷி சே, இதை சந்தோஷமாக, குஷி மகிழ்ச்சியோடு, மக்கள் குஷி மே லோகோனே அயோத்தியாக்கோ, அயோத்தியா முழுக்க ஹசாரோ தீபம், ஆயிரக்கணக்கான தீபங்கள் ஏற்றப்படுகிறது. ஹசாரோ தீபம் சே சஜாயா தா, சஜாயானா அலங்கரிக்கப்படுது. அதாவது அந்த அயோத்தியா நகரமே ஆயிரக்கணக்கான தீபங்கள் ஏற்றி அலங்கரிக்கப்படுகிறது. தபிசே அப்பொழுதிலிருந்து தீபாவளி மனாத்தேக, தீபாவளி என்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. தீபாவளிக்கே பகுத் தின், அதாவது தீபாவளிக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே, பகலேனா முன்னாடி, தீபாவளிக்கே பகுத் தின் பகலேசே, தீபாவளிக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே, லோக் பீப்புள் மக்கள், அப்படி தூக்கானோ அவர் கரோ தங்களுடைய கடைகள் மற்றும் வீடுகள் இதெல்லாத்தையும் சஜாத்தேக அலங்கரிப்பார்கள். அலங்கரிக்கிறதுனா என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? அலங்கரிக்கிறதுனா வீட்டில் சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க் இருந்தால் அதை சரி பண்ணுவாங்க, பெயிண்ட் அடிப்பாங்க, கதவு ஜன்னல் இதெல்லாம் சுத்தம் பண்ணி அழகாக பெயிண்ட் பண்ணுவாங்க. வீட்டை நீட்டாக